இனிய உறவுகளே வணக்கங்க. காவேரி காவேரி அப்படின்னு விஜய் வராங்க. என்ன என்ன இன்னைக்கு கத்தி கொட்டிக்கிட்டு வரீங்க? என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்கல. அதெல்லாம் இருக்கட்டும், காவேரின்னு கூப்பிட்டா என்ன மாமான்னு கேளு. ஓகே என்ன மாமா அப்படின்னு கேட்க, கொஞ்சம் வெளியில் வா அப்படின்னு கூப்பிட. வெளியில் வா எங்கே? வா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கூட்டிகிட்டு போய் காருக்குள்ளே ஏற்றி உட்கார வைக்கிறாரு. என்ன பாஸ் திடீர்னு கூப்பிட்டீங்க? எங்கே எதுன்னு சொல்லாமல் கூட்டி போகிறீங்க? பாட்டிக்கிட்டையும் தாத்தாட்டையும் சொல்லிட்டு வர வேணாமா? அதெல்லாம் சொல்லிக்கலாம், நான் சொல்லிக்கிறேன், நீ வா அப்படின்னு சொல்லி வண்டிகள் ஏறி உட்கார்றாரு. உட்கார வச்சா நீங்கள் அன்பு பார்க்குறான். என்ன இவன் வர்றான் போகிறான், ஒன்றுமே முன்ன மாதிரி இல்லை. இவ எப்போ இந்த வீட்டுக்குள்ளே வந்தாலும் எல்லாம் அவங்க ராஜ்யமாக போச்சு. டே அன்பு, இந்த வீடே நீ தான் ஆள போகிறேன்னு நினச்சிக்கிட்டு 2 வாட்டி கனவு கண்டு வீணாக போச்சேடா அப்படிங்கிறான். வாட்டி வெண்ணிலா விரட்டி விட்ட கையோட இந்த வீடே நமக்கு தான் நினச்சான். அந்த கனவு நனவாக போகாமல் பஸ்பமாக போச்சு. 2வது வாட்டி காவேரியை விரட்டி விட்டாச்சு, விஜயும் போயிட்டான் வேணான்னுட்டு அப்படின்னு அப்போ ஒரு கனவு கண்டான். எல்லாம் போச்சு. கேடு கெட்டவங்களுக்கு அள்ளி கொடுக்குற மாதிரி தான் தெரியும், ஆனால் கடவுள் கை விட்டுருவாருங்க. நல்லவங்களை கைவிடுற மாதிரி தெரியும். அந்த ஆண்டவனுக்கு ஏங்க ஓர வஞ்சனா? அது ஏங்க நல்லவங்களை சோதிச்சு துவைச்சு தூர்வாரி போட்டு அதுக்கப்புறம் இன்பத்தை கொடுக்குறாரு? எதுக்குங்க அவருக்கு இந்த வேண்டாத வேலை? எல்லாரையும் நல்ல மனசோட படைச்சு எல்லாரையும் நல்லா இருக்க வச்சா நல்லா தானே இருக்கும். எனக்கு இந்த மாதிரி ஆசை தான் இருக்குது. என்ன பண்ணுறது? நம்மெல்லாம் முதலமைச்சர் ஆனோம்னா இந்த நாட்டையே அப்படி சுத்தமானதா அப்படியே ஆரோக்கியமானதா அவ்வளோ ஒரு நல்லது பண்ணிடுவேன். ஆனால் நடக்க போகுதா? நமக்கு ஒரு 10 ஓட்டு விழுகுமா? விழுகும் தானே, நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் போடுவீங்க தானே. நான் நிற்க போகலை. சரி, அடுத்து காவேரி கூட்டிகிட்டு நம்ம கதைக்குள்ள வருவான். நமக்கு இதில் பேசினாத்தான் நமக்கு பூவா. கூட்டிக்கிட்டு விஜய் என்ன பண்ணுறாங்க, காவேரி கூட்டி போகிறாங்க. தலைவி கேட்டுக்கிட்டே இருக்காங்க, எங்கே பாஸ் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏண்டி புருஷன் கூப்பிட்டா வர வேண்டியதானே, அதென்ன எங்கே பாஸ் எங்கே பாஸ் வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. போய் பார்த்தா பெரிய ஜவுளி கடைக்குள்ள போனோன்னே, வாவ் என்ன பாஸ் இங்கே கூப்பிட்டு வந்திருக்கீங்க? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, உனக்கு என்னென்ன தேவை எல்லாத்தையும் எடுத்துக்கோ அப்படிங்கிறாங்க. பாஸ் என்ன பாஸ், நான் இவ்வளோ நேரம் நிற்க முடியுமா? எனக்கு கால்லாம் வலிக்கும்ல. என்ன மாமா இருக்கல, நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு குனிஞ்சுக்கிட்டு அலைக்கா தூக்கிடுறாரு. ஐயோ மாமா விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்ல, இது ஜவுளி கடை. ஜவுளி கடையாக இருந்தேன்னா என்னவா இருந்தால் எனக்கு என்ன? ஏன் பொண்டாட்டி கால் வலிக்குது. ஏம்மா உனக்கு ஏதாவது கால் வலிக்குதா? இல்லை சார், எனக்கு எதுக்கு சார் கால் வலிக்கணும்? இல்லை என் பொண்டாட்டியை தூக்குறதுனால உங்களுக்கு எதுவும் சார்? அப்படியே வலிச்சாலும் உங்களுக்கு தானே வலிக்க போகுது. அதுவும் நீங்கள் தூக்க பார்த்தா பஞ்சு மெத்தையை தூக்கியிருக்க மாதிரில தூக்கியிருக்கீங்க. பஞ்சு மெத்தைன்னு கூட சொல்லக்கூடாது, பூங்கொத்தை தூக்கியிருக்க மாதிரி அலைக்க தூக்கியிருக்கீங்க. வலிக்கவே வலிக்காது சார். உங்கள் உள்ளமெல்லாம் உங்கள் ஆள் இருக்கும் போல இருக்கேன். பார்த்தியா, கேட்டுக்கிட்டியா? அவங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கு நான் உன் மேலே எம்புட்டு பாசம் வச்சுருக்கேன்னு. நான் எப்போ பாஸ் இல்லைன்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா ஓகேம்மா, இப்போ என் பொண்டாட்டிக்கு கால் வலிக்குது, அதனால நான் தூக்கி வச்சுருக்கேன். நீங்கள் எதுவும் நினைக்கலையே, அவள் கொஞ்சம் ஷையாக அப்படி ஃபீல் பண்ணுறா அப்படின்னு கேட்ட கையோட, சார் இதுக்கெல்லாம் நாங்கள் சந்தோஷம் தான் சார் படுவோம். ஏன் நீங்கள் ஏன் சந்தோஷப்படுறீங்க? ஓசியில் படம் பார்க்குறோம்ல அப்படின்னு இன்னொரு பொண்ணு சொல்ல, அடி பாவிகளா பாத்தியா காவேரி, பாஸ் இறக்கி விடுங்க கண்ணு வைப்பாங்க. இவங்க கண்ணு வைக்கிறங்கிறக்கெல்லாம் உன் காலை நான் இறக்க மாட்டேன். இங்கே பாருங்கள், இவளுக்கு நல்ல புடவையா என் செல்லா குட்டிக்கு எடுத்து போடுங்க அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு புடவையாக எடுத்து போடுறாங்க. எது பிடிச்சிருக்குன்னு பார்த்து சொல்லுடா அப்படிங்கல. ஃபஸ்ட்டு போட்ட புடவையே 2 பேருக்குமே பிடிச்சிருது. இது நல்லா இருக்குங்க அப்படிங்கிறாங்க. ஓகே இதே பேக்கப் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் சுடிதார் கேட்குறாங்க. பாஸ் வேண்டாம், என் செல்லக்குட்டியை நான் பார்த்தது சுடிதார் தான்டா, அதே சுடிதார் அதே மாதிரி கிராண்டாக வாங்கணும் அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம், என்ன சுடிதார்னு ஞாபகம் இருக்கா? என்ன யார் இல்லைன்னு சொன்னா? ஒரு கிரீன் கலரில் ஷால் போட்டு இருந்தேன், எனக்கு நல்லா தெரியும். நிஜமாவா? ஆமாடி, நீ வேணா மகாநதியை ரிவைண்ட் பண்ணி பாரு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சுடிதார் எடுக்கிறாங்க, எடுத்து போடுறாங்க. ஒன்றுன்னா செலக்ட் பண்ணிடுறாங்க. அடுத்து பார்த்தா, ஏங்க இப்படி எனக்கு மட்டும் வாங்கிட்டு போனால் வீட்டில் இருக்கவங்க அதெல்லாம் யார் இல்லைன்னு சொன்னா? அப்புறம் அவங்களுக்குலாம் வாங்கினா எனக்கு காலு வலிக்குமே. காலு வலிச்சா நான் மாமா தானே தூக்கிக்கிட்டு இருக்கேன், அதை தாண்டா சொன்னேன் காலு வலிக்கும்னு. ஓ ஓ ஓ எனக்கு வலிச்சா உங்களுக்கு வலிக்கும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியா? அதே தான், நீங்கள் நிற்கிறது எனக்கு கால் வலிக்குதுடா மாமா அப்படின்னோடனே, அக்கா நீங்களும் சூப்பர்க்கா, அண்ணனுக்கு கால் வலிக்குதுன்னொன்னே உடனே உங்களுக்கு வலிக்குதுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு அந்த பொண்ணு சொன்ன கையோட விஜய் என்ன பண்ணுறாங்க, பாப்பா என்னப்பா நீ தப்பா சொல்கிற அப்படின்னு கேட்க, அண்ணே உங்களுக்கு நான் கரெக்டாக தானே சொன்னேன், உங்கள் ஃபேவராக தானே சொன்னேன் அப்படின்னு கேட்டோன்னே, பின்ன நீ உறவை தப்பாக சொல்கிறியே, அவங்கள அக்கான்னு சொன்னால் என்ன மாமான்னு சொல்லணும், என்ன நீ அண்ணன்னு சொன்னா அவங்கள அண்ணின்னு சொல்லணும். இப்போ சொல்லுங்கள்,
என்னன்னு சொல்கிறது, ஓகேண்ணா, அவங்க அண்ணி தான் அப்படின்னு சொன்னோன்னே, எப்படிம்மா அக்கா மாமான்லாம் சொல்லுவீங்கன்னு நான் நினச்சேன் அப்படின்னு விஜய் சொல்ல, அது வந்து அக்காவை பார்க்கல டராக இருக்கா, பயமாக இருக்குது, அவங்கள அக்கான்ட்டு உங்களை மாமான்னு சொன்னேன், ஏன் புருஷனை எப்படி மாமான்னு சொல்ல போச்சு அப்படின்னு சண்டைக்கு வந்துட்டா, எதுக்குப்பா எங்களுக்கு வம்பு, நீங்களே 2 பேரும் இருந்துக்கோங்க, உங்களை நாங்கள் சைட்டு கூட அடிக்கலை, மனசுக்குள்ள உங்களை ரசிக்கலை, உங்களை நாங்கள் நேசிக்கலை, உங்களை சூப்பர் டி மாப்பிள்ளை பற்றியா இவ்வளோ அழகாக இருக்கான், வலுன்னு இருக்கான் அப்படிலாம் நாங்கள் எதுவுமே சொல்லலை, உங்களை கனவுலாம் ராத்திரிக்கு காங்கலை, போதுமா சார், நீங்கள் எனக்கு அண்ணன் போதுமா, உங்களுக்கெல்லாண்டி எங்களுக்கு அண்ணன் அப்படின்னு சொன்ன உடனே காவேரி இறக்குங்க என்னைய அப்படிங்கிறாங்க. எதுக்குடா இறக்குங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா சொன்னீங்க அப்படின்னு கேட்கல, நாங்கள் அண்ணி, உங்களை அண்ணி, அவங்க அண்ணா, நாங்கள் அவங்கள எதுவுமே பார்க்கல, ஏண்டி ஒரு வடிவேல் படத்தில் சொன்ன மாதிரி நான் இப்படி தொட்டனா இப்படி கொஞ்சனா அப்படின்னு சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சுட்டு கடைசியாக அண்ணன்னு தப்பிச்சுக்கிட்டீங்களேம்மா அப்படின்னு காவேரி சொல்ல, மேடம் நாங்கள் பண்ணமான்னு சொல்கிறதுக்கே இவ்வளோ இறங்கிக்கிட்டு கோவமாக கத்துறீங்களே, நாங்கள் உண்மையிலே அதெல்லாம் சொன்னால் மாமான்னு சொன்னால் எப்படி இருக்கும், நாங்கள் தப்பிச்சுக்கிட்டோம்ப்பா, உங்களை பார்க்கையில தெரியுது டெரர் பேசுன்னு, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, என்னை பார்த்தா டெரர் தெரியுதா அப்படின்னு கோவமாக கத்துறாங்க. பார்த்தீங்களா அண்ணா, பாருங்கண்ணா உங்கள் தங்கச்சி உங்கள் கண்ணு முன்னாலே திட்டுறாங்க. நீ தங்கச்சின்னு சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு, சாரிங்க உங்கள் தங்கச்சி இனிமேல் நான் திட்ட மாட்டேன், இங்கே பாருமா உங்கள் அண்ணங்கிட்ட நீங்கள் பேசிக்கங்க, நான் ஒன்றும் சொல்லலை, சுடிதார் செக்ஷனை காமிக்கிறீங்களா அப்படின்னு சொன்னோன்னே விஜய் பார்க்குறாங்க, அடி கள்ளி, அண்ணன்னு சொல்லி தங்கச்சின்னு சொன்னோன்னே விட்டுட்டு போகிறாளே, என்னதான் புருஷன் மேலே நம்பிக்கை அப்படி இப்படின்னு நினச்சாலும் சொல்லிக்கிட்டாலும் அந்த பொம்பளைங்களை பார்க்குறோம் வைக்கிறோம் சைட் அடிக்கிறாளுங்க அப்படின்னு தெரிஞ்சாலே பொங்கிடுறாங்களே, எல்லாருக்குமே அப்படி தான் இருக்குமா என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சொல்லுங்கள், பொண்ணுங்களுக்கு புருஷன் மேலே ஒரு கண்ணாத்தான் இருப்பாங்களோ, நீங்களும் அப்படித்தான் இருக்கீங்களா இல்லை ஃப்ரீயாக இருப்பீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க அப்படின்னு இது விஜய் தாங்க கேட்குறாரு. அப்புறம் விஜய் என்ன பண்ணுறாங்க, சுடிதார் வாங்குறாங்க, வாங்கி முடிச்சுட்டு சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நேராக அங்கே போயில எங்கே பாஸ் போகிறீங்க, இருமா அப்படின்னு சொல்லிட்டு, சார் வீட்டுக்கு வர முடியுமா அப்படிங்கிறாங்க. நிறைய கொடுக்குறாங்க வர சொல்லுவோம் அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி சித்தப்பா சித்தி கங்கா யமுனா அங்கே பாட்டி சாரதா நிவின்னு எல்லாத்துக்குமே வயசு சொல்லி அளவை சொல்லி கரெக்டாக சொல்லிடுறாங்க. இதில் எல்லாத்துலேயுமே ஒரு 5 ட்ரெஸ்ஸாக கொண்டு வந்துடுங்க, அவங்களுக்கு எது பிடிக்குதோ எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் மேடம் போகலாமா அப்படிங்கிறாங்க. பாஸ் இப்போ தான் புரியுது, தீபாவளி கொண்டாடுறதுக்கு தானே, அடி அறிவு ஆர்வ கோளாறு இப்போ தான் புரியுதா என் கற்பூர பொண்டாட்டி அப்படின்னு சொன்னோன்னே, யார் நாங்களாம் கண்டுபிடிச்சிட்டோம்ல, என்ன கடையில் வந்துட்டு புடவைலாம் எடுத்துகிட்டு வெளியில் வரையில் கண்டுபிடிச்சிருக்கிற, இதில் கண்டுபிடிச்சிட்டோமாம்ல, வாடி அப்படின்னு கூப்பிட்றாங்க. சரி விடுங்க, நான் ஏதோ உங்களை பார்த்துக்கிட்டே இருந்ததில் ஆர்வ கோளாறுல மறந்துட்டேன், ஏதோ ஒரு நினப்பில் இருந்துட்டேன் அதுக்காண்டி அப்படிங்கிறாங்க. உடனே ஆர்வ கோளாறுல அடுத்தவன் கூட பார்க்காம அள்ளி சொருகிக்கிட்டு சண்டைக்கு மட்டும் போகிறதுக்கு தோணுதோ, ஆமாம் அது ஏன் புருஷனை அடுத்த சைட் அடித்தா நான் விடுவேனா அப்படிங்கிற விஜய் சிரிக்கிறாரு. என்ன சிரிப்பு, அவள் ரசிக்கிறா, அவள் அப்படியே சைட் அடித்து பேசுகிறா, அப்படியே ரசித்து கேட்குறீங்க, என்ன நினச்சிட்றீங்க அப்படின்னு காதை பிடிச்சி திருக, ஐயோ அம்மா விடுடி அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இல்லைடா அதை போல தங்கச்சின்னு தானே சொன்னிச்சு, அண்ணன் தானே சொன்னிச்சு, உனக்கு ஏன் பொறாம, அண்ணன் சொல்லிட்டு தான் இம்படையும் சொல்லுவாங்களா, உங்களை சைட் அடிக்கலை, நைட்டில் கனவுல வரல, அவளுக்கு கனவுல வரணுமாம்ல கனவுல அப்படின்னு அவங்களா புலம்புறதை பார்த்துட்டு சிரிக்கிறாரு. என்ன 1000 பேர் ரசிப்பாங்க சிரிப்பாங்கடி சூரியனை பார்த்து, அதுக்காக சூரியன் வந்து கீழே இறங்கி வரப்போகுது, ஒளிப்படுறதுக்கெலாம் சூரியன் என்னடி பண்ண முடியும், நான் என்னம்மா பண்ணுறது, வேணும்னா ஒரு புர்க்கா எடுத்து மாட்டிக்க, நான் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறேன், யாரும் உன் புருஷனை சைட் அடிக்க மாட்டாங்க போதுமா அப்படின்னு சொன்ன கையோட, நல்ல ஐடியாவாக இருக்கேன், சாருக்கு ஒரு புர்க்கா பார்சல் அப்படின்னு காவேரி சொல்ல, அடியே நான் சும்மா சொன்னேன் வாடி அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு ஓடியாராங்க வெளியில். ஆனாலும் பாஸ் நில்லுங்களேன், என்னடா இருந்தாலும் பொண்ணுங்க ஏன் பாஸ் உங்களை இப்படி சைட் அடிக்கிறாங்க, டேய் விடுடா, நான் என்னடா சொல்லுவேன், நான் சொல்லுவேன் அப்புறம் நீ கோவிப்ப, என்ன சொல்ல போகிறீங்க சொல்லுங்கள், சொல்லட்டா சொல்லுங்கள், ஒன்றும் இல்லை நான் அழகாக இருக்கேன் அதனால, இந்த அழகுங்கிறத சொல்லியே உசுப்பேத்துறானே அப்படின்னு சொல்லிட்டு விரட்டிட்டு வராங்க. ஐயோ மாமா பாவம் அப்படின்னு காருக்குள்ளே போய் உட்காடுறாங்க. அதுக்கப்புறம் காவேரியும் போய் உட்காந்துக்கிறாங்க. சரி பாஸ் இப்போ எங்கே போகிறோம், அடுத்து வீட்டுக்கு தானே, அதெல்லாம் இல்லை இன்னொரு கடைக்கு, எங்கே பாஸ் சாப்பிட
சாப்பிட போகிறோமா? பக்கி சாப்பிட்றதுல இருக்கிற பாரு. இப்போ தான் நல்லா சாப்பிட்டு வந்தேன் வீட்டில். அப்புறம் என்ன, உங்ககிட்ட பேசி பேசியே எனர்ஜெட்டிக்லாம் போயிருச்சு பாஸ், பசிக்குது பாஸ். சரி வா ஒரு ஜூஸ் வாங்கி குடிப்போம் அப்படின்னு ஜூஸ் கடைக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நல்லா ஜூஸ் போட்டுக்கிட்டு நிறைய பேர் அங்கேயும் கேர்ள்ஸ் தான் இருக்கிறாங்க. வாங்க சார் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கக்கா அப்படின்னு அவங்கள அக்கான்னு கூப்பிட்றாங்க. பாத்தியா உங்களை மட்டும் சாரா என்னைய அக்காவா, எவ்வளோ கொழுப்பு, என்னை பார்த்தா அக்கா மாதிரியா தெரியுது அப்படிங்களா? அதுக்கெல்லாம் சின்ன பிள்ளைங்கடி, அக்கான்னு சொல்கிறதுல என்ன தப்பா? வாடி பொடின்னு கூப்பிடணுமா? அப்படி கூப்பிட்டாலும் எனக்கு ஓகே தான். ஆனால் அக்கான்னு சொல்லிட்டு உங்களை சாருங்குதுங்கள. சரி விடு, இப்போ என்ன அண்ணன்னு சொல்லணும் அவ்வளோதானே. இங்கே பாருமா அன்னிக்கு அப்படிங்கிறாங்க. அண்ணியா யார் அப்படிங்கிறாங்க. இதோ இவங்க தான். அக்கா என்னக்கா அண்ணியா அப்படிங்கிறாங்க. பாத்தியா மறுபடியும் உன்னை அக்கானே கோர்த்து விடுதுகளே அப்படின்னு சொன்னகையோட, ஒன்றும் இல்லைம்மா அன்னைக்கு கிரேப் ஜூஸ்னால் ரொம்ப பிடிக்கும், கொடுக்குறீங்களா அப்படிங்கிறாங்க. உங்களுக்குண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. அப்பாடா அண்ணான்னு சொல்லி என்னை தப்பிக்க விட்டாலே அப்படின்ட்டு, எனக்கும் என் பொண்டாட்டி என்ன பிடிக்குதோ அதே எங்களுக்கும் கொடுங்க அப்படிங்கிறாங்க. அக்கா உங்களுக்கு திராட்சைப்பழ ஜூஸ்னால் ரொம்ப பிடிக்குமாக்கா? மாமாவுக்கும் பிடிக்குமா? ஐயோ மாட்டி விட்டாலே என்னைய மாமான்னு சொல்லிட்டாலே. அப்படியே காவேரி பார்க்குறாங்க. என்ன சொன்னீங்க? இல்லை அக்கான்னு கூப்பிட்டேன், மாமான்னு கூப்பிட்றதுல தப்பு இல்லையே. எங்கள் வீட்டில் இவங்கள மாதிரியே அச்சு அசல் ஒரு மாமா இருக்காங்க, எங்கள் மாமாவோட பையன். அப்படியே வெறும் மாதிரியே தான், அப்படியே அவர் நட உட அழகு சிரிப்பு எல்லாமே இவங்க மாதிரியே தான் இருக்கும். அதனால தான் மாமான்னு சொன்னேன். ஏக்கா மாமான்னு சொன்னால் தப்பா? தப்பே இல்லைம்மா. உனக்கு ஜூஸ் நான் அப்போ குடிக்கிறேன்ல, அதுக்கு உனக்கு காசு தர மாட்டேன், நீயே கொடுத்துக்க அப்படிங்கிறாங்க. அக்கா சும்மா இருங்கக்கா, விளையாடாதீங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸை போட்டாந்து கொடுக்குறாங்க. 2 பேரும் குடிக்கிறாங்க. பார்த்தா அக்கா விஜய் என்ன பண்ணுறாரு, அப்படியே நிமிந்து பார்க்குறாரு. என்ன அங்கே பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கால் விரலை வச்சு கிள்றாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. என்னன்னு தெரியலம்மா கொசு கடிக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னடி கொசு கடிக்குதுன்னு காலை பிடிச்சி கிள்றியா அப்படின்னு விஜய் கேட்க, பின்ன அவளே ஏன் பார்க்குறீங்க? இல்லை அவள் எத்தனை வாட்டி என்னையும் உன்னையும் பார்க்குறான்னு பார்த்தேன் காவேரி, மற்றபடி நான் வேறு எதுக்கும் பார்க்கல. அது எனக்கு தெரியும் நீங்கள் எதுக்கும் பார்க்க மாட்டீங்கன்னு. இருந்தாலும் அவள் இத்தனை வாட்டி என்னை பார்த்து ரசிச்சா சைட் அடிச்சா அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அதுக்காகத்தானடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தோடையில் கிள்றாங்க. ஐயோ அம்மா, ஒரு பாட்டில் ஜூஸ் குடிக்கிறதுக்கு 1.5 டன் ரத்தத்தை எடுத்துருவ போல இருக்கே அப்படின்னு விஜய் சொல்லி புலம்ப, அவங்க பாட்டுக்கு அப்படியே அங்கிட்டு சிரிச்சு பேசுதுங்க, உள்ளுக்கு இருக்கிறதுங்க. அடுத்த ஆள் வராங்க, அவங்களுக்கு ஜூஸ் கொடுத்துக்கிட்டே அப்படியே பார்க்குறாங்க. விஜயை பார்த்துட்டு அந்த பொண்ணு திரும்புதுங்களா. பாத்தியா காவேரி, நான் பார்க்கவே இல்லை, ஆனாலும் நீ பார்க்குறில்ல, அந்த பொண்ணு நம்மளே தானே பார்க்குது, நானும் கவனிச்சேன், நம்மளே தான் பார்க்குறாளுங்க, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு புர்கா வாங்குறேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா எதுக்குமா இந்த பாதக செயல் எனக்கு? நான் இந்த பெண்களோட வலையிலேருந்து நான் தப்பிக்கணும்னா புர்கா தான் எனக்கு நல்லது, நீ புர்காவே வாங்கி தந்துரு, ரொம்ப நல்ல மாதிரி நடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புங்க அப்படின்னு பாட்டில் வச்சுட்டு கிளம்புறாங்க. அக்கா அப்படின்னு கூப்பிட அப்படியே திரும்பி பார்க்காம போகிறாங்க. அண்ணா சார் அப்படின்னு கூப்பிட, வாடி வா வழிக்கு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறாங்க. என்ன மேடம் கூப்பிட்டீங்க அப்படின்னு காவேரி கேட்க, இல்லை சார் இல்லைக்கா ஜூஸுக்கு காசு கொடுக்காம போகிறீங்க. ஆமாம் நீங்கள் தானே அக்கான்னு கூப்பிட்டீங்க, அவங்கள மாமான்னு கூப்பிட்டீங்க, அக்காவும் மாமாவும் கடைக்கு வந்தால் காசு யாராவது வாங்குவாங்களா? என்னம்மா நீ அப்படின்னு சொல்ல, அக்கா என்னக்கா இப்படிலாம் பண்ணுறீங்க, காசு இல்லைன்னா 2 ஜூஸுக்கும் 200 எனக்கு என்னால் காசு கட்ட முடியாது, என் சம்பளத்தில் பிடிச்சிருவாங்கக்கா, எனக்கே ஒரு நாளைக்கு 500 தாக்கா ப்ளீஸ்க்கா அப்படிங்கிறாங்க. எம்மா அண்ணின்னு சொல்லுடி அப்படின்னு மனசில் நினச்சிட்டு அண்ணின்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. அப்படி பார்க்குறாங்க காவேரி. அப்படியே கோவம் வருது. அண்ணி எதுவும் தப்பாக நினைக்காதீங்க அண்ணி, அண்ணன் ரொம்ப நல்லவங்க, உங்கள் மேலே உசுராக இருக்காரு, உங்களுக்கு மேலே பாசமாக எப்படி கிரேப் ஜூஸ்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு, அண்ணனுக்காக கொஞ்சம் காசை கொடுக்க சொல்லுங்க அண்ணி ப்ளீஸ் அண்ணே அப்படின்னு சொல்ல, போனால் போகிறீங்க அந்த பயம் இருக்கணும், காசை கொடுங்க அப்படிங்கிறாங்க. வேணும் எகத்தாலம் அப்படி சொல்லி காசை கொடுக்குறாங்க. வரேன் சிஸ்டர் அப்படின்ட்டு போகிறாரு விஜய். அண்ணா அப்படின்னு சொல்ல திரும்புகிறாங்க. நீங்கள் சிஸ்டர்னு சொல்லி என் நெஞ்சில் குத்திட்டீங்களே, சிஸ்டர்லாம் சொல்ல வேணாம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்லணும்? ஒன்றுமே சொல்ல வேணாம், நீங்கள் போங்க அப்படிங்கிறாங்க. ஆணியே பிடுங்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் விஜய் காவேரி வந்துடுறாங்க. சே இந்த பொண்ணுங்களே இப்படி மோசம், ஏமா அப்படிலாம் சொல்கிற? எல்லாருமா அப்படின்னா இல்லை எல்லாருமா மாமான்னு கூப்பிட போகிறாங்க, நிறைய பேர் அண்ணன் கூப்பிடலாம், தம்பின்னு கூப்பிடலாம், அப்பா ஒரு அம்மா அப்போதைக்கு டே தம்பி மணி எத்தனைப்பா அப்படின்னு கேட்க, பத்தியா தம்பின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே விடுறேன், இப்போதைக்கு கொஞ்சம் கோபம் குறையுது விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு வாடா அப்படின்னு கூப்பிட்றாங்க. இல்லைடா இன்னொரு கடை இருக்குது அதை முடிச்சிருவோம், ஏன் அங்கேயும் பல்ல காமிச்சிட்டு நிற்பாளுங்க, சொல்லி விடணும்னா டே அப்படிலாம் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ
என் பொண்டாட்டிக்கு நகை வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தா நகை வாங்க முடியாமல் போயிருமலக்கே. இல்லைடா ஒன்றும் இல்லை, உனக்காக ஆசையாக இன்னும் ஒரே ஒரு பொருள்டா ப்ளீஸ்டா அப்படிங்கிறாங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. போகையில் முருகா கடவுளே நீ தான்டா என்னை காப்பாற்றணும், என்னை எதுவும் அங்கேருந்து மாட்டி விட்றாத, அங்கே இருக்கிற பொண்ணுங்கள்லாம் ஏங்கிட்ட அவங்க வலையில் நான் விழுகக்கூடாது, நீ என் பொண்டாட்டி இருந்து காப்பாற்று, ஒருவேளை பொண்ணுங்களே இல்லைனாலும் நல்லது தான் அப்படின்ட்டு போகிறாரு. போனால் கரெக்டாக பார்த்தா வாங்க சார் வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. பார்த்தா உள்ளுக்குள்ளே போயிலே குளுக்குளுன்னு இருக்குது, வெளியில் வந்து வெக்கையாக இருக்கும் இல்லையா. உள்ளார போனால் பார்த்தா அப்படியே அவங்க நினச்சது மாதிரியே ஆச்சரியப்பட்டு போகிறாங்க. விஜய் உள்ளுக்கு அப்படியே அதிர்ச்சி ஆகிறாரு. முருகா கடவுளே உனக்கு இறக்கமே இல்லையா, நான் சொன்னதுக்கு நேர்மாறா அப்படியே வெறும் பொண்ணுங்களையா வச்சிருக்கிற, அம்புட்டு பேரும் பொண்ணுங்களா இருக்காங்க, ஒரு ஆண் கூட இல்லை, ஐயோ ஐயோ கொத்தா பார்க்க போகிறாங்களே, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்ன கையோட சார் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறாங்க. இல்லை என் ஒய்ஃபுக்கு வைர மோதிரம் வாங்கி கொடுக்கணும் அதுதான் அப்படின்னு சொன்ன கையோட அது மேலே மாடிக்கு போங்க. அப்பாடா தப்பிச்சண்டா சாமியை கூப்பிட வேண்டிய நிலைமையாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வா காவேரி வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு போகிறாங்க. காவேரி அப்படியே பொண்ணுங்களை பூரா பார்க்குறாங்க. பாஸ் இருங்க பாஸ் அப்படின்னு சொல்ல, என்னடி என்ன பார்க்கணுங்கிற, அப்புறம் அவங்க என்னை பார்ப்பாங்க, ஏதாவது நீ திட்டுவா, வா நம்ம போவேன், அட இருங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பொண்ணுங்களையா பார்க்குறாங்க. பார்த்துட்டு வாவ் அப்படிங்கிறாங்க. என்னடி ஏங்க இவ்வளோ அழகாக இருக்காங்க, கொழுன்னு அப்படி கொழு பொம்மை மாதிரி வலுன்னு இருக்காங்களே, எப்படிங்க இவங்கெல்லாம் பெத்தாங்களா இல்லை செஞ்சாங்களா? அடி பாவி, அது என்னடி உங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி நீங்கள் ரசிக்கலாம், அழகாக இருக்குன்னு சொல்லலாம், ஆனால் நாங்கள் சொன்னால் மட்டும் பாஸ் அதெல்லாம் அப்படி தான், நீங்கள் சைட் அடித்தா ஈன்னு சொல்லி அடிப்பீங்க, நாங்கள் வந்து உண்மையாக ரசிக்கிறோம் அவ்வளோதான். ஏய் அதே தாண்டி நானும் பண்ணுவேன், உனக்கு ஒன்று தெரியுமா, உள்ளுக்குள்ளே வந்தோடனே பெண்களே இருக்கக்கூடாதுன்னு வேண்டிட்டு வந்தேன், ஆனால் பொண்ணுங்களெல்லாம் பார்த்தோன்னே இப்படி ஒரு அழகுன்னு வாய்க்குள்ள மனசார வந்துச்சு, ஆனால் சேச்சா பொண்டாட்டி திட்டுவாளேன்னு மனசுக்குள்ளே வெறுத்துக்கிட்டேன் தெரியுமா, பொண்ணுங்களே வெறுத்துக்கிட்டு வந்தப்ப நீ மட்டும் ரசிக்கிறியா பாவி அப்படின்னு சொல்ல, சரி விடுங்க வாங்க இதெல்லாம் ஒரு அழகா, சும்மா வெள்ளை தான், நம்மள மாதிரி ஆகுமா வாங்க அப்படி சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்பாடா தப்பிச்சோம்டா அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகிறாங்க. மாடிக்கு போனால் ஃபுல்லாக ஆண்களுங்க ஆஹான்னு சிரிக்கிறாரு. அப்பாடா தப்பிச்சேன்டா, இன்னைக்கு கடவுள்கிட்டருந்து நான் தப்பிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு போகிறாங்க. வாங்க மேடம் வாங்க சார் வாங்க அப்படிங்கிறாங்க. வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. விஜய் என்ன பண்ணுறாங்க, அவங்க கேட்ட கையோட அங்கே தங்கச்சிக்குன்னு எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு வந்தாங்க இல்லையா, தங்கச்சின்னு சொல்லி அதான் ஒவ்வொரு இடத்துல அதே மாதிரி இல்லை தங்கச்சிக்கு வைர மோதிரம் வேணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. என்னது, ஐயோ சாரிம்மா அங்கெல்லாம் தங்கச்சின்னு சொல்ல சொன்னியா, அந்த நினப்பில் தங்கச்சின்னு சொல்லிட்டேன் சாரி, சரி விடு அப்படிங்கிறாரு. கொண்டாங்க அப்படிங்கல. டேய் தங்கச்சியாமுடா, அப்போ இன்னும் கல்யாணம் ஆகலை போல இருக்கே, கல்யாணம் ஆயிருந்தால் புருஷன் கூடையில வந்திருப்பா, என்னடா கழுத்து தெரியலையே, தாலி போட்டிருக்கா செயின் போட்டிருக்கா ஒன்றும் புரியலையே, சரிடா தங்கச்சின்னு சொல்லிட்டா. டேய் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா, எங்கள் அம்மா ஆசைப்பட்ட மாதிரி பொண்ணு சூப்பராக இருக்குது, ஐயோ பொண்ணு அழகாக இருக்குது, அங்கிட்டு பார்த்தா அதுங்க அழகுன்னு எல்லாம் சொல்லுபடியுதுங்க. மேடம் இந்தாங்க இந்த மோதிரம், மேடம் இந்தாங்க இந்த மோதிரம், இதை வச்சுக்கோங்க அதை வச்சுக்கோங்க, இது சூப்பராக இருக்கும், இது உங்களுக்காக டிஸ்கவுண்ட் பண்ணி தரோம் அப்படி இப்படின்னு சொல்லி கொண்டாந்து கொடுக்குறாங்க. சார் இங்கே இருங்க சார், தங்கச்சிக்கு இது உங்கள் தங்கச்சிக்கு நல்லா இருக்கும், ஐயோ நீங்கள் சூப்பராக இருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ அழகு தெரியுமா, எந்த ஊர் நீங்கள் எந்த ஊர் அப்படிங்கல அப்படி பார்க்குறாரு விஜய். சைட்டு அடிக்கிறாங்களா என் பொண்டாட்டிய, என்னை எம்புடு காய்ச்சுனா இப்போ நான் காய்ச்சறேன் இருடி அப்படின்ட்டு என்ன கம்பெரிமெண்ட் உங்களை சைட் அடிப்பாங்க போல இருக்கே உங்களை அப்படிங்கிறாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், அழகாக இருந்தால் அப்படி தான் அடிப்பாவி அப்படின்னு டக்குன்னு திரும்புகிறாரு. என்னது அழகாக இருந்தாவா, அப்போ எனக்கு மட்டும் என்னையும் மட்டும் எந்த ஓட்டுனே, அது அப்படி தான் அதுக்காண்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வாங்க மோதிரத்தை எடுத்துகிட்டு கொண்டாங்க, இங்கே இருங்க இந்த மோதிரம் உங்கள் அழகான விரலுக்கு அழகாக இருக்கும் போடுங்களேன் அப்படின்னு விரலுக்குள்ள போட போகிறாரு. கப்புன்னு கையை பிடிக்கிறாரு விஜய். அந்த போடுறதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எடுத்து அந்த வச்சு காமிக்கிறது மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாரு. உடனே காவேரி பார்க்குறாங்க, மவனே உனக்கு வெறுப்பா வருதா, உசுப்பு ஏறுதா, இப்படித்தானே எனக்கு இருக்கும், என்னென்னது பண்ணினீங்க ரெண்டு இடத்துலையும், இப்போ ஆண்டவன் வச்சா நான் ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருங்க நீங்கள் அந்த மரத்தை கொண்டாங்க அப்படின்னு வேணுங்கன்னே காவேரி எல்லார்ட்டையும் பேச, அவங்கள வந்துட்டு உங்கள் பேருங்க அப்படின்னு கேட்க, காவேரி எனது பெயர் அப்படின்னு சொல்ல, மேடம் காவேரி எவ்வளோ அழகான பேர், காவேரி நீர் தீர்த்து வைக்கும் தாகம் அடடடா அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ உளர்றாங்க அப்படின்னு விஜய் பார்க்குறாங்க. அது
அதுக்கப்புறம் இந்தாங்க இதை வச்சுக்கோங்கன்னு அடிக்கிறாங்க. இருக்கிற மோதிரம் எல்லாத்தையும். மேடம் எல்லா மோதிரம் உங்களுக்கு நல்லா இருக்கும், வச்சுக்கோங்க, நீங்களே ஒரு அழகு, உங்களுக்கு எதுக்கு மேடம் மோதிரம், அவ்வளோ அழகு அப்படின்னு சொல்லல. என்ன உங்களுக்கு வியாபாரம் வேணாமா அப்படின்னு விஜய் கேட்க, வியாபாரம் வேணும் தான், இல்லை இவங்களே ஒரு அழகு, இவங்களுக்கு என்ன ஒரு அழகுன்னு நாங்கள் சொல்ல வந்தேன். டே நீ சும்மா இருடா. மேடம் உங்களுக்கு கல்யாணம் ஆகலையா அப்படிங்கல. ஏன் இப்படி கேட்குறீங்க? இல்லை கல்யாணம் ஆகலைன்னா உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் அட்ரஸை கொடுங்க, முறைப்படி பொண்ணு கேட்குறேன், நீங்கள் ஒரு பைசா நகை தர வேணாம், 10 பைசா நீங்கள் காசு தர வேணாம், உங்களுக்கு நான் 50 பவன் கூட நகை போட்டு உங்களை நான் எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வரேன் மேடம், அப்படி ராணி மாதிரி வச்சு தாங்குறேன் மேடம், ஏன்னா அப்படி ஒரு அழகு, அப்படி ஒரு குணம், உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு மேடம் அப்படின்னு சொல்லல. பக்கத்தில் கேட்டே நீ போட. மேடம் நான் சொல்கிறேன் மேடம், எனக்கு இதே மாதிரி இன்னொரு கடை இருக்குது, அந்த கடையை விட்டுட்டு இந்த கடைக்கு ஏன் வந்திருக்கேன்னா இது எங்கள் பெரியப்பா கடை, அங்கேயும் இங்கேயும் நான் 2 கடையும் பார்த்துட்ருக்கேன், நான் கடைக்கே ஓனரு, இது மாதிரி நிறையா நகை உங்களுக்கு செய்வேன், எனக்கு ஓகே சொல்லுங்கள் மேடம், உங்கள் அட்ரஸை கொடுங்க மேடம் அப்படின்னு ஆளாளுக்கு சொல்ல. ஹலோ நீங்கள் வந்து வியாபாரம் பண்ணுறீங்களா இல்லை வந்து சம்மதம் பேசுகிறீங்களா அப்படின்னு விஜய் காண்டாகிறாரு. ஆகுறியா ஆகுறியா, ஆவுடா மவனே ஆகு, ஆவுடான்னு சொல்கிறத விட சாணா போட்டுக்கிட்டு அந்த சொல்கிற மாதிரி மனசுக்குள்ள சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் காவேரி இந்த வைர மோதிரம்லாம் வேணாம், கிளம்பு. என்ன பாஸ் நீங்கள் தானே வைர மோதிரம் போடணும்னு சொன்னீங்க, அதெல்லாம் ஒன்று வேணாம் கிளம்புடி அப்படின்னு சொன்ன கையோட, பாஸ் என்ன பாஸ் தங்கச்சியை போய் கிளம்புடி வாடி போடின்னு சொல்கிறீங்க, நான் அப்படி தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சட்டையை பிடிக்கிறாரு. என்ன பாஸ் இப்படி சொல்லி சட்டையை பிடிக்கிறீங்க, நான் என்ன பண்ணிட்டேன், ஐயோ என்னை டென்ஷன் படுத்துறானே. ஒன்றும் இல்லை சாரி சார், போங்க போங்க அப்படிங்கிறாங்க. காவேரி உனக்கு வைர மோதிரம் நல்லா இல்லை, இங்கே எதுவுமே எனக்கு பிடிக்கல, கிளம்பு எந்திரி எந்திரி அப்படிங்கிறாங்க. பாஸ் இந்த மோதிரம் நல்லா இருக்கு, எனக்கு இந்த மோதிரம் நல்லா இருக்கு, ஏய் கிளம்பு அப்படிங்கிறாங்க. சார் நீங்கள் மோதிரம் வாங்காட்டியும் பரவாயில்ல, மேடம் உங்கள் அட்ரஸை கொடுங்க, உங்கள் ஃபோன் நம்பர் ப்ளீஸ் இந்தாங்க, ஏன் நம்பர் இந்தாங்க வச்சுக்கோங்க, உங்களை வந்து எனக்கு பிடிச்சிருக்கு மேடம், உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு 4 வீடு இருக்குது மேடம், நான் பெரிய கம்பெனி வச்சிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து கெஞ்சுதுங்க. அப்படியே எல்லாரும் ஆளாளுக்கு கத்துறாங்க. டே போங்கடா போக்கத்தவங்களா, அவ ஏன் பொண்டாட்டிடா அப்படிங்கிறாங்க. என்னது பொண்டாட்டியா, ஆமாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு, அட போங்கடா அப்படின்னு சொல்லி, வா காவேரி என்ன நினைச்சிட்டு இருக்க நீ, சிரிச்சு சிரிச்சு பேசுற வாடி அப்படின்னு சொல்லி செம்ம காண்டில் கூட்டிட்டு போறாங்க. போகையில பார்த்தீங்கன்னா இங்கே 2 பேர் வாங்க வர்றாங்க. டப்புன்னு இடி விடுது. இடிச்ச கையோட அப்படி விஜய் திரும்பிட்டு, யோ பார்த்து போக மாட்டியா அப்படின்னு கேட்க, என்னங்க சார் நீங்கள் வந்து இடிச்சிட்டு என்ன பார்த்து போக மாட்டேன்னு கேட்குறீங்களா, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, காவேரி பார்க்குறாங்க. காவேரியை பார்த்தோன்னே, சரிங்க சார் இந்த உங்கள் பொண்ணா, இது உங்கள் தங்கச்சி, அது கூட்டிகிட்டு போகிறதுனால ஆளுங்கள்லாம் இருக்காங்கிறனால வேகமாக கூட்டிகிட்டு போகிறீங்களா, ஓகே சார், அதனால இடித்ததுனால நான் ஒன்றும் கோவிக்கலை, அப்புறம் உங்கள் தங்கச்சியை எங்கள் வீட்டுக்கு மருமகளை அனுப்ப முடியுமா, உங்கள் பொண்ணை பார்க்கையில வாவ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அழகாக இருக்கிறாங்க. மேடம் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வர்றீங்களா, நான் பெரிய கடைக்கே ஓனரு, பெரிய 4-5 ஜவுளி கடை வச்சுருக்கேன், 4-5 பாத்திர கடை வச்சுருக்கேன், 4-5 ஐயோயோ நீ 400 கடை வச்சிருந்தாலும் சரியா அவளை உனக்கு கொடுக்க முடியாதுடா, ஏன் பொண்டாட்டிடா அவ, அம்மா வாமா நீ முதல்ல 2 புர்காவா வாங்கணும் அப்படின்ட்டு போகிறாரு. என்னது 2 புர்காவா, புரிஞ்சு போகுது காவேரிக்கு. வாங்கடி வாங்க, உங்களுக்கு எப்படின்னா எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்பா பாப்பா சே, ஒரு பொண்ணு வெளியில் நடமாட முடியல அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வராங்க. என்ன இப்போ எவ்வளோ இருக்குது, எனக்கு அப்படி தானே இருக்கும், அம்மா தாயே விடுமா, நான் ஒத்துக்கிறேன்டி ஒத்துக்கிறேன், அப்போ 2 புர்கா வாங்கிடுவோம்மா பார்சலு அப்படிங்கிறாங்க. வேணாம் வேணாம் அப்படிங்கிறாங்க. சிரிக்கிறாங்க. அங்கே புர்கா கடைக்கு போவான் அப்படின்னு சொன்ன கையோட அப்படியே மூஞ்சி நின்று பார்க்குறாரு. காவேரி அப்படி கண்ணடிக்கிறாங்க. கக்கன்னு 2 சிரிச்சுக்கிறாங்க. என்னடா நடக்குதுங்க, அதானே தெரியலையே அப்படின்னு 2 பேரும் சிரிச்சுட்டு கை ஐஃபை அடிச்சுக்கிறதுங்க. சும்மா லலாக்கி அப்படிங்கல. என்னடி ஒன்றும் இல்லை பாஸ், எனக்கு நீ உனக்கு நான், இந்த உலகமே முடிவு பண்ணிடுச்சு, இதெல்லாம் சும்மா, இதெல்லாம் காணல் நீர் கரைஞ்சு போயிருண்டா அப்படிங்கிறாங்க. என் தங்கத்துக்கு நான் இருக்கேன்ல, என் செல்லத்துக்கு நான் இருக்கேன்ல அப்படிங்கிறாங்க. அப்புறம் காவேரி என்ன உனக்கு பிடிச்சிருக்கா மாமாவுக்கு அப்படின்னு கேட்க, நீ தான் என்ன திட்டுறீங்கல்ல, அப்புறம் எப்படி உங்களை பிடிக்கும், ஐயோ ஆரம்பிச்சிட்டாலே பழைய இடத்துக்கு வந்து நின்றுட்டாலே, இப்போ இவகிட்ட எப்படி நம்ம சம்மதத்தை வாங்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. காவேரி சொல்லும், வீட்டுக்கு போனோன்னா மாமா உங்ககிட்ட ஒன்று கேட்பனா, வாயை மூடிட்டு கிளம்புறீங்க, அந்த 1 கேட்பனா 2 கேட்பனாங்கிற வேலையை விடுங்க, தீபாவளியை கொண்டாடுறோம், அது வரைக்கும் கப்ச்சு. தீபாவளி கொண்டாடுறதுக்குள்ள உங்ககிட்ட மனசை கொள்ளையடிச்சு, சரிடா அப்படின்னு தாத்தா சொன்னதை சம்மதம் வாங்க வைக்கல, நான் உன்னோட பொண்டாட்டி இல்லடி அப்படிங்கிறாங்க. என்ன பாஸ் சொன்னீங்க, சாரி நான் உன்னோட புருஷன் இல்லை அப்படிங்கிறாங்க. பா இவகிட்ட சம்மதம் வாங்குறதுக்குள்ள புருஷனை பொண்டாட்டிங்கிறான், பொண்டாட்டியை புருஷங்கிறான், பாப்பா இப்போ நேராக வீட்டுக்கு போய் எல்லாருக்கும் வாங்கி கொடுத்தா அவள் சந்தோஷப்படுவா தானே அப்படின்னு நினச்சிட்டு கனவு கண்டுட்டே போகிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.